மோடி அரசு ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் குழந்தைகளாக இருந்தவர்கள், சிறுவர்களாக இருந்தவர்கள் இன்று இளைஞர்களாக மாறி எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட ஆட்சியை இந்த பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து களத்திற்கு வந்ததுடைய வெளிப்பாடுதான் இன்று மோடி அரசு இதற்காக பின்வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்கூடாக நம்மால் பார்க்க முடிகிறது. பிஜேபியை மண்ணை கவ வைத்த சிஜேபி என்று சொன்னால், சிஜேபியுடைய அந்த அழைப்பை ஏற்று இளைஞர்கள் அந்த நேரங்களில் களத்திற்கு வந்தார்கள் என்று சொன்னால், 13 ஆண்டு காலங்கள் பாஜக இந்த மண்ணிலே செய்த அநியாயங்கள், அட்டூழியங்கள், அக்கிரமங்கள், அந்த மொத்த பாதிப்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான் கிண்டல் பண்றான். மோடிஜின்ற அந்த பிம்பத்தை இன்ஸ்டால போட்டு சுக்குநூறா உடைக்கிறாங்க. ஒருத்தன் சைனீஸ்ல பேசுறான். நான் இப்போதுதான் சீன அதிபரோடு பேசி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சைனீஸ்ல பேசுறான். ஒருத்தகிட்ட போய் என்னப்பா இந்த மாதிரி வெளிநாட்டு பணம் வருதா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம் பாகிஸ்தான்லேருந்து வந்தது 40 ரூபாவை மெட்ரோவில் டிக்கெட் வாங்கிட்டேன், அமெரிக்காவில் வந்து 20 ரூபா தான் இப்போ மிச்சம் இருக்குதுன்னு கிண்டல் பண்ணுறான். ஒரு இடத்துல தண்ணி அடிக்கிறாங்க, தண்ணிக்கு உள்ளே போய் நின்றுக்கிட்டு அவன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இருக்கிறான். செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழே பத்திரிகைகளில் இடம்பெறக்கூடிய செய்திகளுடைய சிந்தனைகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே நீட் தேர்விலே வினாத்தால் கசிந்ததை தொடர்ந்து இந்த கசிவு என்பது பல முறை தொடர்கிறது. இதற்கு பொறுப்பேற்று பாஜகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், இந்த நீட் தேர்வினால் உயிரிழந்த மாணவர்களுடைய குடும்பத்தாருக்கு நஷ்ட ஈட்டு தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று சொல்லக்கூடிய அமைப்பினர் டெல்லி ஜந்தர் மந்தரிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்து வைத்த இவர்கள் தற்போதுதான் அந்த அமைப்பை ஆரம்பித்தவர்கள். ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு தீர்ப்பு எழுதுகின்ற போது அந்த தீர்ப்பிலே இந்தியாவில் உள்ள வேலையில்லாத இளைஞர்களை விமர்சனம் செய்கின்ற போது, வேலையில்லாத இந்த இளைஞர்கள் சமூகத்தை கரப்பான் பூச்சிகளாக, ஒட்டுண்ணிகளாக அரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன காரணத்திற்காக அந்த கோப தாபத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன அளவுக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு 13 ஆண்டு காலங்கள் சர்வாதிகார போக்கோடு நடந்து கொண்டிருந்த பாஜக என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியை மண்ணை கவ்வ செய்திருக்கின்றது. பிஜேபியை மண்ணை கவ்வ செய்த சிஜேபி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சறுக்கு நிலையை நோக்கி பாஜக செல்வதற்கு சிஜேபி எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு காரணியாக அமைந்திருக்கின்றது. கடந்த 13 ஆண்டுகளிலே இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இது பிஜேபி அரசுக்கு இந்த போராட்டம் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு இளைஞர்கள் சக்தி இறங்கி போராட்டம் நடத்துகின்றார்கள். அந்த போராட்டம் நடத்தக்கூடிய அந்த சூழலிலே அவர்களை அழைத்து ஒன்றிய அரசுடைய அமைச்சர்களும் பாஜகவுடைய தலைவரும் பேசக்கூடிய அளவிற்கான ஒரு நிலையை இந்த ஆர்ப்பாட்டம் சந்தித்திருக்கின்றது. இந்த சிஜேபி என்று சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடு சேர்ந்து பிஜேபியினர் பிரஸ் மீட் நடத்தக்கூடிய அளவுக்கான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை பிஜேபி அணுகக்கூடிய முறை என்ன, காங்கிரஸ் அணுகக்கூடிய முறை என்ன, சிஜேபி இதை எப்படி கொண்டு போக போறாங்கன்றதை தான் நம்ம இன்றைய செய்தியும் சிந்தனையும் வாயிலாக ஆலோச இருக்கின்றோம். இதில் பிஜேபியை பொறுத்தவரையிலும் தர்மேந்திர பிரதான் சொல்றாரு, ஒரு பெரிய போராட்டம் ஒன்று ஆரம்பித்து மாணவர்கள் நடத்துகிறாங்க. அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, தேச நலன் கருதி அந்நிய சக்தியுடைய ஊடுருவல் உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் ராஜினாமா பண்ணேன்னு ஒரு தியாகி மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். ஒரு நீட் தேர்வில் வினாத்தாள்கள் தொடர்ந்து கசிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அதனால் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பலர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே லட்சக்கணக்கான மாணவர்கள் டாக்டர் கனவை அதை அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இது கடந்து போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த தர்மேந்திர பிரதான். அந்த நேரத்தில் அது குறித்து மாணவர்கள் கேள்வி எழுப்புகின்ற போது, அதற்காக போராட்டத்திற்கு வந்த பிறகு, ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்ற பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தேச நலனுக்காக ஒரு தியாகி மாதிரி போகிற மாதிரி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்க, இந்த வினாத்தாள்கள் கசிந்த பிறகு மாணவர்கள் திரும்ப திரும்ப படித்து
கடுமையான அந்த போட்டித் தேர்வுக்கு அவர்கள் தயாரானார்கள். அப்ப கசிந்தது சரியா? இப்படி வினாத்தாள்கள் அடிக்கடிக்கு கசிகிறது நியாயமா? அப்ப மாணவர்கள் தங்களுடைய அந்த மோட்டிவேஷனுக்காக இதை கசிவை எடுத்துக்கொள்ளலாமா? எவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை, எவ்வளவு பெரிய அக்கிரமத்தை நடந்திருக்கிறதே, இது தவறு, இதில் உள்ளவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுப்பெற்று ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற போது இதை நியாயப்படுத்தி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ல அவர்கள் கடந்த காலங்களிலும் இருந்தார்கள். இப்பொழுதும் என்ன பண்றாங்கன்னா, இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை அவர்கள் சந்தித்த பிறகு கூட கீழே விழுந்த என் மீசையில மண்ணு ஓட்டலன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்க போறாங்க. எவ்வளவு பெரிய பாதிப்புன்றதை நான் சொல்றேன். என்னமா ஒரு அகங்காரத்தோடு ஒரு ஆணவத்தோடு இந்த ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருந்தது. உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கடுமையான சட்டங்களை பாராளுமன்றத்தில் கொண்டு வராங்க, பல சட்டங்களை அரங்கேற்றுறாங்க, பல நேரங்களில் வரம்பு மீறிய பேச்சுக்களை பேசுறாங்க. ஆனால் இவருடைய அந்த சர்வாதிகார போக்கு, அந்த திமிர்த்தனம் என்பது அதிகரித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்தோம். சிஏ என்ற ஒரு கருப்பு சட்டத்தை அரங்கேற்றுகிறார்கள். இஸ்லாமியர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் எல்லாம் களத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை வந்து நடத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் கொரோனா வந்ததுனால அதில் பின்வாங்குவது மாதிரி வாங்கிய பாஜக மீண்டும் அந்த சிஏஏ சட்டத்தை அரங்கேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். விவசாயிகளுக்கு எதிராக வேளாண் சட்டங்கள் என்று கொண்டு வருகிறார்கள். 3 சட்டங்களை திருத்தி அது சட்டமாகவும் ஆக்கப்பட்ட பிறகு தொடர்ச்சியாக 700 நாட்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக விவசாயிகள் கடுமையான போராட்டத்தை மேற்கொண்டார்கள். வெளியிலும் பார்க்காம, பனியின்னு பார்க்காம, டெல்லியில் இருந்த அந்த கடுமையான குளிரெல்லாம் இருந்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த பாஜக அரசு செவி தாழ்க்கவில்லை என்பதை நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு வந்த பஞ்சாப் மாநில தேர்தலை ஒட்டி சில மாநிலங்களில் வந்த தேர்தலை காரணம் காட்டி தான் வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இப்படி ரொம்ப அந்த சர்வாதிகார போக்கோடு இருந்த ஒன்றிய அரசுக்கு இப்பொழுது இளைஞர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம் இருக்குல்ல, இது மிகப்பெரிய ஒரு அடியை ஏற்படுத்தி இருக்கிறது. மோடி என்ற அந்த இமேஜை, இந்த இன்ஸ்டா புரட்சி என்பது சுக்குநூறாக ஒன்றுமே இல்லாமல் ஆட்சி என்பது ரொம்ப இளைஞர்கள் எல்லாம் ஒரு கவலைக்குள்ளாக ஆக்கியிருக்கிறார்கள் என்று உணர்த்தக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த இளைஞர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏதோ வெறும் நீட் என்ற அளவுக்கெல்லாம் சுருக்கிட முடியாது. ஏன்னா அங்கே லட்சக்கணக்கான இளைஞர்கள் வருகிறார்கள். போராட்ட களத்தில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்த போராட்ட களம் விரிவுபடுத்தப்படுகிறது. லட்சக்கணக்கான இளைஞர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். எல்லோரும் நீட்டில் சம்பந்தப்பட்டவங்க கிடையாது. இந்த ஒன்றிய அரசினால் பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. உதாரணத்திற்கு 2014 மோடி அவர்கள் இந்திய பிரதமராக ஆரம்பித்தாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் 6 வயசு இருந்தவங்க, அந்த காலத்தில் 8 வயசு இருந்தவங்க, அந்த காலத்தில் 10 வயசு இருந்தவங்க, அரசியல் அனுபவம் இல்லாத, அரசியல் தெரியாத சிறுவர்களாக இருந்தவங்கெல்லாம் இப்போ 18 வயதில், 20 வயதில், 22 வயதில் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. மோடி அரசு ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் குழந்தைகளாக இருந்தவர்கள், சிறுவர்களாக இருந்தவர்கள் இந்த இளைஞர்களாக மாறி எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட ஆட்சியை இந்த பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து களத்திற்கு வந்ததுடைய வெளிப்பாடுதான் இன்று மோடி அரசு இதற்காக பின்வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்கூடாக நம்மால் பார்க்க முடிகிறது. இதை எப்படியாவது ஒடுக்கிடலான்னு சொல்லி மோடி அரசு முயற்சி பண்ணாங்க, ஆனால் அவங்களால ஒடுக்க முடியல. டெல்லியில் ஜந்தர் மந்தரில் ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பு. அனுமதியை மறுத்த உடனே இந்த போராட்டம் நடக்காதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா சிஜேபின்ற இந்த கட்சிக்கு பெரிய அளவுக்கு அறியப்பட்ட ஆட்கள் இல்லை, எல்லா இடத்துலையும் நிர்வாக கட்டமைப்பு இல்லை, இதை எப்படியாவது ஒடுக்கி விடலாம் என்று சொல்லி இதற்கு அனுமதி மறுப்பு. கடுமையான ஒரு மழை பெய்யுது அந்த நேரத்தில். அங்கே தார்பாய்கள் அமைத்து அங்கே உள்ள தஞ்சம் புகலாம் என்று சொன்னால் அதற்கு கூட அனுமதி மறுக்காமல் இருக்கிற அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சிரமங்களை அவங்க சந்திக்கக்கூடிய அளவிற்கான ஒரு நிலையை ஏற்படுத்துறாங்க. வந்திருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை அங்கிருந்து விரட்டிவிட வேண்டும் என்பதற்காக தடியடியை காவல்துறை நடத்தக்கூடிய காட்சிகளை சமூக வலைதளங்கள் வாயிலாக ஒட்டுமொத்த இந்தியர்களும் பார்க்கக்கூடிய நிலை இருந்தது. அதே போல RSS குண்டர்களை உள்ள இறக்குறாங்க. சில இடங்களில் பார்த்தோம்னா லாரியில் கல்லெல்லாம் கொட்டி வச்சிருக்கிறாங்க. அங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும். இந்த கலவரத்தின் மூலமாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் மீது கடுமையான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஆர்ப்பாட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கடுமையான சூழ்ச்சிகள் செய்யப்பட்டதை பார்க்குறோம். மின்சாரத்தை கட் பண்ணிட்டாங்க, இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டாங்க. காவல்துறைக்கு சிறப்பு அனுமதி. யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் பங்கு பெறுகிறார்களோ அவர்களை எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் கைது செய்து ஓராண்டுகள் சிறையில் வைக்கலாம் என்ற ஒரு சிறப்பு அனுமதியை காவல்துறைக்கு பாஜக அரசு வழங்குகிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கடுமையான தாக்குதல் நடத்தக்கூடியதை பார்க்குறோம். பாகிஸ்தான் ஊடுருவல் செஞ்சிட்டாங்க, சீனா ஊடுருவல் செஞ்சிட்டாங்க, அந்நிய சக்திகள் உள்ளே புகுந்து விட்டது என்று அதை ஒரு பக்கமாக கிளப்பி விட்டு போகக்கூடியதை பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் அந்த இடத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால்
அந்த இடங்களில் வந்து எல்லா வசதிகளும் உள்ள இடம் கிடையாது. பப்ளிக் டாய்லெட்டு கிடையாது, உணவு வசதி கிடையாது, தண்ணீர் வசதி கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல இளைஞர்கள் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி ஒன்று கூடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அடித்து விரட்டுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தும் கூட அங்கிருந்து அவர்கள் அசையவில்லை. மக்கள் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள், இளைஞர்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இளைஞருடைய வருகை அதிகமாகிறது என்பதை பார்த்தவுடனே தான் மோடி அரசு ஆட்டம் காண ஆரம்பித்தது. இதை வந்து திசை திருப்ப முடியாது. இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் விழிப்படைந்து விட்டார்கள். பாஜகவுடைய ஆட்சியின் மேல அவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். பாஜக என்பது ஒரு ஏமாற்று வார்த்தைகளை கொடுத்து வெறும் மத வெறுப்பு அரசியலை மட்டும்தான் நடத்துகின்றது. இந்த ஆட்சியிலே மக்களுடைய நலன் கிடையவே கிடையாது. நாளையே நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்பதை இளைஞர்கள் உணர்ந்து விட்டார்கள். அதனால தான் களத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் இந்த போராட்டம் ஒரு இளைஞர் எழுச்சினால நடந்திருக்கு. அதனால மத்திய அரசு கீழே இறங்கி வந்திருக்கு. அதனால தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்றார். இதை காங்கிரஸ் என்ன பண்றாங்க, ராகுல் காந்தி என்ன பண்றாருன்னா அவருக்கு கிரெடிட்டா எடுக்கிறார். இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்ததுல தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சதுக்கு ராகுல் காந்தி களத்துக்கு வந்தது தான் காரணம். காங்கிரஸ் இதை வந்து எடுத்து ஒரு மக்கள் எழுச்சி நடக்குது, மக்கள் வந்து இந்த ஆட்சியை விரும்பலை, இந்த சிந்தனை மக்களிடத்தில் கொண்டு போகாம ராகுல் காந்தி காரணம், காங்கிரஸ் காரணம், காங்கிரஸ் தான் தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவுக்கு காரணமாக இருந்தது என்று சொன்னால் அப்ப இந்த மக்கள் எழுச்சி என்ன சொல்ல போறீங்க, இந்த இளைஞர்கள் எழுச்சி என்ன சொல்ல போறீங்க? இப்போ இளைஞர்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை உணர்ந்து ஒட்டுமொத்த இந்திய இளைஞர்களும் களத்திற்கு வருகிறார்கள் என்பதை மடைமாற்றக்கூடிய விதமாக பேசக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். பிஜேபி வளர்றதுக்கு இந்த காங்கிரஸ் தான் காரணம். பல மாநிலங்களில் அந்த தேர்தல் வியூகங்களை அமைக்கிறதாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பதாக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே அது சரியான ஒரு முடிவை எடுக்காம காங்கிரஸ் மேலும் மேலும் அழிவு பாதைக்கு போகக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் வைத்துக்கொண்டு பாஜகவுடைய சிந்தனை என்ன, காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாக்கணும்ன்றான். அப்படிப்பட்ட சூழலுக்கு இந்த காங்கிரஸ் பல நேரங்களில் அதை சரியான வியூகம் அமைக்காமல் போய் கொண்டு இருந்துட்டு ஒரு இளைஞர்கள் கட்டுக்கடங்காமல் ஒரு களத்துக்கு வந்திருக்கிறாங்க. தங்களுடைய அந்த போராட்ட குணத்தை வெளியில காட்டுறாங்கன்னா அதையும் மழுங்கடிக்க செய்யற மாதிரி நாங்க தான் காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தான் காரணமா? சரி, இதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொன்றத்தையும் நம்ம எடுத்து பார்ப்போம். என்ன செஞ்சீங்க? விவசாய மசோதா கொண்டு வந்தாங்க. இதே பாஜக அரசு ஒரு கமாவை நாங்க நீக்க மாட்டோம், ஒரு புள்ளியை நாங்க அழிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்ப காங்கிரஸ் நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்களா? ராகுல் காந்தி களத்துக்கு வந்தாரா? ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு. அப்ப காங்கிரஸுக்கு அடிபணிஞ்சதா பாஜக? ஒன்றிய அரசு காங்கிரஸ் உடைய பேச்சை கேட்டு அந்த தீர்மானங்களை, அந்த மசோதாக்களை, அந்த சட்டங்களை வாபஸ் வாங்கினாங்களா? அடுத்து ஒடிசால ஏற்பட்ட ரயில் விபத்து, 2 ரயில் நேருக்கு நேரி மோதிக்கக்கூடிய ஒரு சம்பவம், கடுமையான ஒரு பாதிப்பு, நிறைய பேர் இறந்து போனாங்க. அந்த நேரத்தில் அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலகணும், ராஜினாமா செய்யணும் கோரிக்கை வச்சீங்கல்ல. காங்கிரஸ் உடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு பயந்து அஞ்சி நடுநடுங்கி ராஜினாமா செய்தார்களா? அடுத்து சீனா ஊடுருவல். சீனாக்காரன் இந்தியாவில் வந்து ஒரு கிராம அளவுக்கு இடத்தை பிடிக்கிறான், மிகப்பெரிய அளவுக்கு ஆக்கிரமிப்பு நடக்குது. இதை எதிர்த்து பேசும்போது ராஜ்நாத் சிங் பதவி விலகணும்னு சொல்லும் போது ராஜ்நாத் சிங் பதவி விலகினாரா? ஐயோ, காங்கிரஸ் களத்துக்கு வந்துட்டாங்க. ராகுல் காந்தி வந்த உடனே பதவி விலகக்கூடிய ஒரு சூழல் இருந்ததா? அப்படித்தான் நீங்க போராட்டங்களை கட்டம் வச்சீங்களா? அப்படிதான் மக்களை உருவாக்குனீங்களா? மக்களை ஒன்று திரட்டினீங்களா? உங்க கூட இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை கூட ஒன்றிணைக்க முடியாத அளவிற்கான ஒரு நிலையில இருந்து கொண்டு இளைஞர்களுடைய எழுச்சியை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். ராஜ்நாத் சிங் பேசும்போது எப்படி பேசுறாருன்னா, இது காங்கிரஸ் ஆட்சி கிடையாது, நீங்கள் கோரிக்கை வைத்த உடனே எங்களுடைய அமைச்சர்கள் ராஜினாமா செய்வதற்கு ஒரு அமைச்சர் கூட ராஜினாமா செய்ய மாட்டார் என்று ராஜ்நாத் சிங் கடந்த காலங்களில் பேசினாரா இல்லையா? விவசாயிகள் போராட்டம் ஒரு உக்கிரத்தில் இருக்கு, கடுமையான போராட்டங்கள் நடக்குது. அந்த நேரத்தில் ஒரு போராட்டத்தில் மத்திய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய அஜய் மிஸ்ராவுடைய மகன் அந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஜீப் எடுத்துட்டு வந்து அதுல 4 பேர் இறந்தாங்க. இந்த மத்திய இணை அமைச்சர் அஜய் மிஸ்ரா ராஜினாமா செய்ய வச்சீங்களா? உங்களால முடிஞ்சதா? அதாவது ஒன்னுத்துக்கு உதவாத காங்கிரஸ், இந்த தேசத்தில் ஒரு உறுதியாக நிற்க வேண்டிய காங்கிரஸ், பலமாக செயல்பட வேண்டிய காங்கிரஸ், நிறைய திட்டங்களை வகுத்து பாஜகவை வீழ்த்த வேண்டிய காங்கிரஸ் ஒண்ணுமே செயல்படாமல் இருந்து கொண்டு இப்பொழுது மக்கள் எழுச்சி, இளைஞர்கள் எழுச்சி வரும்போது அதை கூட நீங்க வந்து மட்டுப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் எப்படி இந்த தேசத்தை காப்பாற்ற முடியும்? இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஒன்று வருது, இதுல அடிப்பட்ட பேரெல்லாம் நிறைய பேர் வருது. பிரதமராக இருக்கக்கூடிய மோடி பேரும் அடிபட்டுச்சு, அதுல ஹர்தீப் சிங் பூரியுடைய பேரும் அடிபட்டுச்சு. என்ன செய்ய முடிஞ்சது உங்களால? காஷ்மீர்ல பெஹல்காம்ன்ற பகுதியில் இந்தியர்களை அந்நிய சக்திகள் உள்ள வந்து
பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் உள்ளே புகுந்து துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அந்த நேரத்தில் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா ராஜினாமா செய்யணுன்ற ஒரு கோரிக்கை எழுப்பப்பட்டது. அமித்ஷா ராஜினாமா செய்தாரா? செய்ய வைக்க முடிந்ததா உங்களால? இந்தியாவே வெட்கி தலைகுனியக்கூடிய அளவிற்கு மணிப்பூர்ல ஒரு கலவரம் அரங்கேற்றப்படுகிறது. இந்த மெய்த்தீன மக்கள் குக்கீன மக்களுக்கு நடுவில் கடுமையான மோதல் ஏற்படுகிறது. எவ்வளவு பேர் அங்கே பாதிக்கப்படுகிறார்கள். தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்படுகிறது. எல்லாரும் தீக்கிரையாக்கப்படுகிறார்கள். மிகப்பெரிய வன்முறை சம்பவம் அரங்கேறுகிறது. பெண்களை எல்லாம் அநாகரிகமாக ஊர்வலம் அழைத்து வரக்கூடிய அந்த சூழ்நிலையில கூட மோடி உங்களால பாராளுமன்றத்தில் பேச வைக்க முடிஞ்சதா? அப்போ இந்த பேச்சுவார்த்தையில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் அழைக்கப்படுகிறார்கள். அவங்களோட தான் பாஜகவினர் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், மோடி மீடியா கூட தவிர்க்க முடியாத ஒரு போராட்டமாக டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டம் மாறிடுச்சு. மிகப்பெரிய ஒரு எழுச்சியை அது இந்தியா முழுக்க ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் எல்லோரும் களத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம இப்ப கட்டுப்படுத்த தவறிவிட்டோம் என்று சொன்னால் இது மிகப்பெரிய போராட்டமாக மாறும் என்பதை விளங்கிதான் பாஜக அரசு இறங்கி வருகிறது. இதுவரைக்கும் இறங்காத பாஜக அரசு இந்த இளைஞர்களுடைய எழுச்சி, ஏன்னா 2014 6 வயசு 8 வயசு 10 வயசுல இருந்தவங்கலாம் இப்ப 18 வயசு 20 வயசு 22 வயது இளைஞர்களாக நிற்கிறார்கள். நாளை ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல உள்ள அந்த இளைஞர்கள், அந்த ஜென்சி தலைமுறை இப்பொழுது தலையெடுத்து கள போராட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலேயே இறங்கி அவங்களுக்கு உரிய பதிலளிக்கவில்லை என்று சொன்னார், இது மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக மாறியது என்று சொன்னால், பாஜக இப்போ மண்ணை கவனதை விட பெரிய அளவுக்கான மண்ணை கவக்கூடிய இந்தியாவுடைய பிரதமரே ராஜினாமா செய்யக்கூடிய அளவிற்கான கோரிக்கைகள் வலுப்பெறும் என்பதை உணர்ந்துதான் அப்படியே அழகா பதுங்குற மாதிரி பதுங்கி பாய்வதற்கான வேலைகளை பாஜக அரசு செய்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறார். அதனால தான் சிஜேபி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினரை அழைத்து அவரிடத்தில் அந்த ராஜினாமா செய்தியை சொல்கிறார்கள். அவர்களை அழைத்து அவர்களை வைத்து செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. இதுல அந்த இளைஞர்களுடைய அணுகுமுறை இருக்குல்ல, பாஜக அரசு சைனாக்காரன் உள்ள வந்துட்டான், பாகிஸ்தான்காரன் உள்ள வந்துட்டான், அது அப்படி இது இப்படின்னு அவங்க திசை திருப்ப முயற்சி பண்ணாலும் அங்க நடந்தது வித்தியாசமா இருக்கு. களத்தில் இருந்தாங்கல்ல அந்த இளைஞர்கள், அவங்களுடைய அந்த போராட்ட முறைகள், எதை வேண்டுனாலும் சந்திக்கணுன்ற அந்த நிலை, இதையெல்லாம் பார்த்து பாஜக அரசு ஆடி போயிருச்சு. ஒரு பக்கம் சீனாக்காரன் உள்ள வந்துட்டான், பாகிஸ்தான்காரன் உள்ள வந்துட்டான்னு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த இளைஞர்கள் மீம்ஸ் போடுறான், கிண்டல் பண்றான், மோடிஜின்ற அந்த பிம்பத்தை இன்ஸ்டால போட்டு சுக்குநூறா உடைக்கிறாங்க. ஒருத்தன் சைனீஸ்ல பேசுறான், நான் இப்போதுதான் சீன அதிபரோடு பேசி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சைனீஸ்ல பேசுறான். ஒருத்தக்கிட்ட போய் என்னப்பா இந்த மாதிரி வெளிநாட்டு பணம் வருதா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம் பாகிஸ்தான்லேருந்து வந்தது 40 ரூபாவை மெட்ரோவில் டிக்கெட் வாங்கிட்டேன், அமெரிக்காவில் வந்து 20 ரூபா தான் இப்போ மிச்சம் இருக்குதுன்னு கிண்டல் பண்ணுறான். ஒரு இடத்துல தண்ணி அடிக்கிறாங்க, தண்ணிக்கு உள்ளே போய் நின்றுக்கிட்டு அவன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இருக்கிறான். ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இப்படி தண்ணியை பீச்சு அடித்தா ஓடுவாங்க பயந்துருவாங்கன்னு நினச்சா களத்தில் நிற்கிறான் அவன். அவ்வளவு பெரிய தடியடி நடத்தப்பட்ட பிறகு கூட எந்த ஒரு அச்சம் இல்லாமல் மீண்டும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அங்கு கூடுகிறார்கள். காவல்துறையினர் அழைத்து செல்கின்ற போது விளையாட்டுத்தனமாக போய் அவங்களை எல்லாம் அந்த வண்டியில இருந்து கழட்டி வெளியே ரிலீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இளைஞர்களுடைய செயல்பாடு இருக்கிறது. இவங்களை எப்படி அமைதிப்படுத்துறது, இவங்களை எப்படி நம்ம தடுக்க முடியும்? ஒரு பக்கம் சீனா ஊடுருவல்ன்றோம், ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஊடுருவல்ன்றோம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், இளைஞர்கள் கையில் தேசிய கொடி வச்சுட்டு நிற்கிறான், கையில் அம்பேத்கருடைய படத்தை வச்சுட்டு நிற்கிறான், கையில் அரசியல் சாசன சட்ட புத்தகத்தை வைத்து நிற்கிறான். மோடி அரசால இதை எப்படி கட்டுப்படுத்தணும்ன்ற அந்த நிலை தெரியல. காவல்துறை ஒரு பக்கம் தடியடி நடத்தலான்னு பார்த்தா பஞ்சாபில் இருந்து வந்தவர்கள் அவங்க இளைஞர்களுக்கு பாதுகாப்பு அரணாக நின்று கொண்டு அனைத்து தற்காப்பு கலையும் தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இதை எப்படி இவங்களை இங்கிருந்து அடிக்கவும் முடியல, விரட்டவும் முடியல. கடந்த காலங்களில் நம்ம செஞ்ச மாதிரி ஒரு அவதூறு பிரச்சாரம் செய்து அதன் மூலம் ஒடுக்கி விடலான்னு பார்த்தா அதையும் இந்த இளைஞர்கள் தாக்கு பிடிக்கிறார்கள் என்ற ஒரு நிலை வருகின்ற போதுதான் பாஜக அரசு கீழே இறங்கி வந்து, அப்ப இந்த நேரத்தில் நாம பின்வாங்கி ஆக வேண்டும் என்ற சூழலை உணர்ந்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்கிறார். இதுதான் அதில் உள்ள முக்கியமான விஷயம். இல்லை சிஜேபியுடைய நிலைமை என்ன? காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய கொள்கை என்ன, இவங்களுடைய சித்தாந்தம் என்ன, இவங்க எப்படி போவாங்க, இவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணக்கூடியது யார், இவங்க பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவங்க யார், இதெல்லாம் எந்த தெளிவும் இல்லாதது. இவங்க நாளைக்கு எப்படி போவாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த சிஜேபி இந்த ஒரு காரணத்தை சொல்லி அங்கே ஜந்தர் பந்தரில் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள இளைஞர்களும் பாஜக அரசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பாதிப்புடைய வெளிப்பாடு தான் இவர்கள் அந்த நீட் என்று சொல்லக்கூடிய அந்த பேரை வைத்து அழைத்தது போது இது ஒரு அநியாயம், இது ஒரு அக்கிரமம் என்று சொல்லி லட்சக்கணக்கான இளைஞர்கள் குவிவதற்கு அது காரணமாக இருந்தது. அடுத்து பெட்ரோல் மோசடி அப்படின்னு சொல்லி அழைச்சாங்கன்னு சொன்னால்
ஏன்னா இதெல்லாம் எல்லாருமே பாதிக்கப்படக்கூடியது. நீட்டுன்னு சொன்னால் எல்லா குடும்பத்திலையும் ஒரு டாக்டர் இருப்பாங்க. அப்போ இந்த நீட்டு பாதிப்பு எல்லா இந்தியர்களுக்கு முழுக்க இருக்கிற மாதிரி அடுத்து பெட்ரோலில் கை வச்சா அதற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டாலும் இளைஞர்கள் ஒன்று சேருவார்கள். அப்போ இளைஞர்கள் என்பவர்கள் விழித்து கொண்டார்கள். இந்த தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தை தான் உருவாக்குறாங்க, இந்த நாட்டை பின்னடைவை நோக்கி அழைத்து செல்கிறார்கள் என்பதை இளைஞர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். மக்களுடைய எழுச்சி தான். பிஜேபியை மண்ணை கவ வைத்த சிஜேபி என்று சொன்னால், சிஜேபியுடைய அந்த அழைப்பை ஏற்று இளைஞர்கள் அந்த நேரங்களில் களத்திற்கு வந்தார்கள் என்று சொன்னால், 13 ஆண்டு காலங்கள் பாஜக இந்த மண்ணிலே செய்த அநியாயங்கள், அட்டூழியங்கள், அக்கிரமங்கள், அந்த மொத்த பாதிப்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இளைஞர்கள் அங்கே ஒன்று கூடினார்கள். இதை உணர்ந்து பாஜக அரசு பின்வாங்கி இருக்கிறது. ஆனால் இதுக்கு அப்புறம் சிஜேபி என்ன செய்வாங்க? பாஜக ஏன்னா அது நரித்தனமான ஒரு கட்சின்றது எல்லாருக்குமே தெரியும். சில நேரங்களில் பதுங்குவாங்க, சில நேரங்களில் விலை கொடுத்து வாங்குவாங்க, சில நேரம் வஞ்சகம் செய்வாங்க, சில நேரங்களில் வேறொரு திருட்டுத்தனமான வழியில் உள்ள வருவாங்கன்றதெல்லாம் கடந்த காலங்களில் பல வரலாறுகள் இருக்கிறது. அப்போ இங்கேருந்து இந்த போராட்டத்தை நம்ம ஒரு அளவுக்கு நம்ம கடத்தி விட்டோம் என்று சொன்னால் அடுத்தடுத்த கட்டங்களில் இதை வேறு மாதிரி கொண்டு போக வேண்டும் என்ற சூழ்ச்சிகள்லாம் செய்வாங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஒட்டுமொத்த இளைஞர்களும் விழிப்படைந்து விட்டார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் அவருடைய அந்த தகுடு தாளங்கள் எடுபடாது என்பதைத்தான் நமக்கு டெல்லி ஜந்தர் மந்தரில் நடந்த அந்த போராட்டம் என்பது நினைவுபடுத்துகிறது என்பதை இன்றைய செய்தியும் சிந்தனை வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர்.